Hello everyone. So this is our 10th video. இது 10வது வீடியோ. இங்க வந்து நம்ம ஃபிபோனாச்சி forex trading பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சோன்னா I want you to go comment. உங்களுக்கு இன்னும் என்னென்ன புரியல இந்த 10 வீடியோல what else you need understanding. ஸோ அதுல இருந்து நான் இன்னொரு 5 வீடியோ to 10 வீடியோ செய்வேன். ஸோ இது will be a continuous learning process as a beginner. இன்னும் நிறைய எக்ஸ்பர்ட் அட்வான்ஸ்லாம் இருக்கு, பட் இது வந்து நான் பிகினர் லெவலுக்கு தான் ஆரம்பிக்கிறேன். ஸோ யூ ஸ்டார்ட் ஸ்லோ அண்ட் மேக் ஷூர் உங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறேன். கரெக்டாக என்ன நான் சொல்லுமோ அதை நான் சொல்லிட்டு வரேன். ஸோ இந்த ஃபிபோனாச்சி ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ஃபிபோனாச்சி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிபோனாச்சி வந்து இஸ் கீ லெவலில், அதாவது பேசிக்லேருந்து நீங்கள் வேணும்னா உங்களுக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கும். ஓகே, உங்களுக்கு பேசிக்லேருந்து இது ஃபிபோனாச்சினா என்னன்னு தெரியணும், இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும்னா நீங்கள் இங்கே ஃபிபோனாச்சி பேசிக்ஸ் போயிட்டு ஃபிபோனாச்சி ட்ரேடிங்கில் இங்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. என்ன நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம், என்ன ரேஷியோ நம்ம பார்க்க போகிறோம், என்ன கோல்டன் ரேஷியோ, இதெல்லாம் நான் இப்போ காட்டுவேன். நான் வந்து சிம்பிளாக காட்ட போகிறேன். பட் உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வேணும்னா நீங்கள் இங்கே போய் படிக்கலாம். இதில் இன்னும் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் போய்கிட்டே இருந்தீங்கன்னா யூ சி a lotல. ஓகே, டு சம்மரைஸ் ஃபிபோனாச்சி ட்ரேடிங் இங்கே உள்ளது பற்றி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லெவல் 38, 50, 61 சொல்லியிருக்காங்க. பட் நான் என் சார்ட்டில் வந்து நான் 76 இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். நான் என்னோட பர்சனல் செட்டிங்ஸ் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். மேக் ஷூர் இந்த வீடியோ நீங்கள் பவுஸ் பண்ணிங்க நான் என் செட்டிங்ஸ் காட்டும்போது, ஸோ தட் யூ கேன் யூஸ் த செட்டிங். ஸோ உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா யூ கோ தேர். நவ் வி கோ டு ரியல் ட்ரேடிங்லாம். ஸோ இங்கே வந்து ஃபிபோனாச்சி வந்து உங்களுக்கு இந்த சைடில் இருக்கும். as I said, you need to put in your favorite. So once you take in your Fibonacci level, இதோ Fibonacci retracement இருக்குல்ல, இதை ஸ்டாப் பண்ணீங்க. once you press here, இங்கே இப்படி வந்துடும் பாருங்க. இப்போ என் செட்டிங்ஸ் நான் காட்டுறேன். ஸோ இதுதான் என்னோட செட்டிங்ஸ். இந்த ஸ்டைலில் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் ஆட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் 0, அடுத்து 0.382, ரெண்டாவது 0.618, இது 1, இது நெகட்டிவ் 0.27. அப்புறம் மேலே 2 அன்டிக் பண்ணீங்க. அடுத்து 0.5, 0.7862, 0.702, அப்புறம் நெகட்டிவ் 0.618. ஸோ பின்னாடி இதெல்லாம் வந்து ப்ரைஸ், லெவல், டெக்ஸ்ட், தட்ஸ் இட். இந்த கோஆர்டினேஷன், இந்த விசிபிலிட்டி இதெல்லாம் எதுவுமே மாற்றாதீங்க. ஓகே, இப்போ நீங்கள் பவுஸ் பண்ணிவிட்டு want you to key in all these in your trading view first lah. Okay, so once you press that, now we're going to go to how to use Fibonacci. So first நம்ம Fibonacci வந்து 1 hourல பார்க்க போறோம். எப்படி Fibonacci எடுக்கிறதுன்னு இது வந்து அப்புறம் நம்ம செய்வோம். ஓகே, ஸோ Fibonacci வந்து எப்படி செய்யணும்னா ஸ்விங் ஹைல இருந்து ஸ்விங் லோ மெஷர் பண்ணணும். ஓகேயா, ஸோ Fibonacci வந்து இப்போ மேல இருந்து கீழே இறங்குதுல, இதான் டவுன் ட்ரெண்ட். ஸோ இங்க இருந்து இது வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா Fibonacci செல்லுக்கு வந்து எப்போதுமே டாப் டு பாட்டம், அதாவது எங்க வீக் டு வீக் நீங்க மெஷர் பண்ணணும். யூ நீட் டு மெஷர் வீக் டு வீக். ஓகே, செல் கீழே டவுன் ட்ரெண்டுக்கு நீங்க டாப் டு பாட்டம் எடுக்கணும். ஓகேயா, இங்க இருக்கு பாருங்க, டாப் டு பாட்டம், அதாவது வீக் டு வீக் நீங்க மெஷர் பண்ணணும். செல்னா டவுன் ட்ரெண்ட், கீழே மேலே டு கீழே, அதாவது கீழே போய்கிட்டு இருக்குல்ல, டோன் புட் செல்ல புட் டவுன் ட்ரெண்ட்லாம். டவுன் ட்ரெண்டுக்கு நீங்க டாப் டு பாட்டம் மெஷர் பண்றீங்க. ஓகே, இங்க 0 to 0 நம்ம மெஷர் பண்ணிட்டோம். இப்போ இதுல என்னெல்லாம் கீ லெவல்ஸ் நம்ம பார்க்க போறோம், அதுதான் இந்த வீடியோ பத்தி. எப்படி நீங்க எது பாய்க்க போறீங்க. ஸோ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா செய்யறேன், நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் நம்ம பார்க்க போறது 73.82, அப்புறம் 70, அப்புறம் 61.8, அப்புறம் 50. பேசிக்கலி இந்த 4 லெவல் தான் நம்ம பார்க்க போறோம். above 50% மேலதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான லெவல். 50, 61, 70, 78. ஸோ என்ன மெஷர் பண்ண போறோம்னா இந்த இடம் டு இந்த இடம் இவனை மார்க்கிட் ஆகலாம். ஸோ இதுதான் நம்மளோட ரேஞ்ச் பார்த்தா. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா மார்க்கெட் இப்போ இந்த மார்க்கெட் இங்க வந்துட்டு மேபி 50% வந்துட்டு ரிவர்ஸ் ஆகும் வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன், the market can come is it can come up to here 61% and go down, and then the third option it will come down here and then go down. இன்னொரு fourth option it can come down here and go down. Fifth option it can just go up all the way straight without respecting Fibonacci. ட்ரேடிங்ல வந்து எல்லாமே பாசிபிள் இருக்கு. ஸோ யூ கேனாட் திங்க் ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து நீங்க எடுக்க முடியாது. எல்லா பாசிபிலிட்டிஸும் நீங்க வச்சுக்கணும். ஸோ இது 5. 6வது கேட்டீங்கன்னா கூட நான் சொல்லுவேன் மேபி இந்த 38ல வந்துட்டு கூட போகும். ஸோ இது எல்லா லெவல்ஸ்க்கும் ஒரு ரீசன்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் நான் சொன்னேன், வேணா நீங்க போய் படிச்சுக்கலாம். பட் வி கோனா ஃபோக்கஸ் ஆன் வாட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்பர்ஸ் வந்து 78 to 50%. ஓகேயா, ஸோ எங்க இருந்து நீங்க பாய் பண்ணலாம். ஓகே, வி கோனா ஃபோக்கஸ் ஆன் தட் நவ.
ஸோ என்ன கேட்டிங்கன்னா இஃப் யூ வாண்ட் கெட் அ குட் என்ட்ரி நீங்கள் 61லேருந்து வெயிட் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் அவசரமாக ட்ரேட் எடுக்க போறீங்கன்னா தென் இது வந்து 50%. ஸோ ட்ரேட் வந்து 50%லேருந்து எடுக்கலாம். ஸோ 50%லேருந்து ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா எங்கே டிபி வைக்க போறீங்க, எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்க போறீங்க? குட் கொஸ்டின். ஓகே, நான் இப்போ ஸ்டாப் லாஸ் எங்க, டிபி எங்க? ஃபிபோனாச்சி பாய்ச்சி செஞ்சா ஃபிபோனாச்சிலே நான் எப்படி டேக் ப்ராஃபிட் எடுக்கிறது? ஓகே, இங்க 38 தெரியுதா? ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் டிபி வந்து 38 நீங்க பாய்க்கலாம். செகண்ட் டிபி வந்து இங்க, இதுதான் செகண்ட் டிபி. இந்த 00 நீங்க செகண்ட் டிபியா பாய்க்கலாம். ஸோ இதுதான் உங்களோட டிபி லெவல். இந்த 38.8 இந்த 0 ஃபர்ஸ்ட் டிபி செகண்ட் டிபி. ஸ்டாப் லாஸ் இங்க பாய்க்கலாம். 50%ல இருக்கா? யூ கேன் யூஸ் யுவர் ஸ்டாப் லாஸ் அட் above 50%. ஓகே, ஏன் இது கொஞ்சம் கொடுக்கணும்னா சம்டைம்ஸ் வீக் கொண்டு வந்து டச் பண்ணிட்டு போயிடும். ஸோ யூ நீட் டு கிவ் அ பீட் ஆஃப் ஸ்பேஸ், பிரீதிங் ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்கணும். அப்பதான் அது வந்துட்டு தொடாமல் ரிவர்ஸ் ஆகும். ஓகே, இல்லைன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அப்புறம் அழகாக கீழே இறங்கிடும். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 3.3 ரிஸ்க் டு ரிவார்ட் வருது. ஓகே, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்துல பேசுவோம். இது பேசிக்னால ஐம் நாட் கவரிங் ரிஸ்க் டு ரிவார்ட் நவ். லேட்டர் வில் டூ மணி மேனேஜ்மெண்ட், அதில் ரிஸ்க் டு ரிவார்ட் வரும். இது 0.77 வருது. இப்போதைக்கு ஃபிபோனாச்சி புரிஞ்சுங்க. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஓகேயா, ஸோ இது நான் அப்படிங்க வைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் என்ட்ரி. செகண்ட் என்ட்ரி நீங்க எங்க எடுக்கலாம்னா 61.8ல எடுக்கலாம். ஸோ 61.8ல எடுக்கிறீங்கன்னா யூ கேன் யூஸ் 38 as your first டிபி. அப்புறம் ஸ்டாப் லாஸ் 70க்கு மேல. ஓகே, இது பாத்தீங்களா 2.1 வந்துருச்சு. ரிஸ்க் ரிவார்ட் கொஞ்சம் அழகா இருக்கு. அதாவது ஒரு வழி ரிஸ்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 வழி கிடைக்கும். அதுதான் ரிஸ்க் ரிவார்ட் சிம்பிளா சொல்லணும். ரெண்டாவது டிபி நீங்க இது வரைக்கும் போகலாம். பட் இந்த டிபி வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் டிபி தெரியுமா? இட்ஸ் நாட் ஆல்வேஸ் வில் கம், இட் மைட் நாட் கம் as well. ஸோ த பெஸ்ட் டிபி வந்து உங்களுக்கு 38.2 தான் பெஸ்ட் டிபி ஆர் 50%. இந்த ரேஞ்சில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஓகே, நான் அதெல்லாம் வச்சுறேன். ஜஸ்ட் புட் 1 ஒன்னில. இது ரெண்டாவது என்ட்ரி. மூணாவது என்ட்ரி யூ கேன் ஈவன் டேக் ஃப்ரம் 70%. 70% and then up until 50 lah, 38 நான் வைக்கிறேன் இப்போதைக்கு. And then this TP SL above 50. And the last rate you can take from here. ஓகே, ஸோ இது வந்து FIBO வச்சு ஒன்லி நீங்க எவ்வளவு ட்ரேட் இந்த இடத்துல எடுக்கலாம். இது வந்து ஜஸ்ட் நான் வந்து இது வரைக்கும் எடுத்தேன்னா ரொம்ப பேடா இருக்கும் ஸ்டாப் லாஸ். ஜஸ்ட் புட் இட் ஃபார் யூ lah. ஓகே, ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 100 வரைக்கும் வச்சிருக்கேன். அப்புறம் டிபி வந்து அப்படி 38. ஸோ இந்த என்ட்ரி லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ கேன் என்டர் ஹியர். ஸோ திஸ் இஸ் கன்சிடர் ஏர்லி என்ட்ரி 50% early. ஸோ முடிஞ்ச வரைக்கும் 50% we don't want to do. This is a bit a good entry. இது good 61. இந்த 61 வந்து good வரும், 50 வந்து early வரும். ஓகே, அதுக்கப்புறம் 70%லாம் ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட்ல, ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட். 70 to 78% இந்த ரேஞ்ச் நீங்க எடுத்தீங்கன்னா இது வந்து டாப் நாட்ச் ரெடி. இது வந்து நம்ம வந்து ஜீரோ ஃப்ளோட் இந்த மாதிரி ட்ரேட்லாம் நீங்க 70 to 78ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா வரும். ஸோ இந்த 3 ட்ரேட் நீங்க எப்படி வேணாலும் எடுக்கலாம் இந்த 3 ரேஞ்ச்ல. ஸோ இது டேக் ப்ராஃபிட். இது வந்து நம்ம மேல இருந்து கீழே எடுத்திருக்கோம். இதே லட்சிய மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போதுன்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல அதேதான் கீழே இருந்து மேல எடுப்பீங்க. ஓகே, ஸோ முதல்ல மேல இருந்து கீழே எடுத்தோம்ல. ஸோ now what you'll do is you'll pull from down to up. இங்க அதே லெவல்ஸ் தான் இங்க மெயின்டைன் பண்ணுவோம். ஒன்ஸ் மார்க்கெட் வெயிட் until come down below 50%. சேம் திங் அதே தான் இங்க. ஓகேயா, ரிவர்ஸ் அப் பண்ணது நம்ம திருப்பி இங்க பண்ணுவோம். இங்க பாத்தீங்களா மார்க்கெட் ஜஸ்ட் டெம்பிள் கட்டும்போது 38ல வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் டு ஷோ, இது நான் பிளான்லாம் பண்ணல. ஜஸ்ட் ஐம் டூயிங் சாம்பிள் randomly from EURUSD. பட் ஃபிபோனாச்சி லெவல்ஸ் will work. இங்க பாருங்க 38.2 இருக்கா? இந்த 38.2 லெவல் இங்க பாருங்க, இந்த லெவல் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருக்கு. until that week lah. Okay, so Fibonacci level memang will work, but you need to have a trial and error lah. எப்படி நீங்க strong Fibonacci level எங்க இருந்து எங்க எடுக்க போறீங்கன்னு. இது வந்து அப் ட்ரெண்டுக்கு நம்ம எப்படி எடுப்போம் அதே ரேஞ்ச் தான். we'll wait until market come down here and then reverse or 61.8ல வந்து ரிவர்ஸ் பண்ணுது or 70%. ஓகே, ஸோ இதை நான் பழச்சிடுறேன். ஓகே, இப்போ நம்ம டவுன் ட்ரெண்ட் பார்த்தாச்சு, அப் ட்ரெண்ட் பார்த்தாச்சு. ஓகேயா, இப்போ எப்படி இதை வந்து நம்ம கொம்போவா எடுக்க போறோம். ஓகேயா, இதெல்லாம் நான் அழைச்சிடுறேன். ஸோ தட் ஃபீபோ இருக்கட்டும், அது ஜஸ்ட் ரிமூவ் பீஸ்லாம். ஓகே, இப்போ இதை வந்து எப்படி நம்ம கொம்போவா எடுக்க போறோம், என்ன கொம்போ பார்க்க போறோம். இப்போதைக்கு நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் படிச்சிட்டோம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் படிச்சோம், இப்போ ஃபீபோ படிச்சுட்டு இருக்கோம்ல. இது மூணையும் எப்படி மிக்ஸ் பண்ணலாம் இங்க. ஓகேயா, இங்க பாத்தீங்களா 50%ல நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இங்க. ஓகே,
So we have a resistance at 50%. And exactly at 78.2, உங்களுக்கு இன்னும் resistance இருக்கு இங்க. So this is how you use support resistance with FIBO. So இங்க ஒரு resistance இருக்கு, இங்க ஒரு resistance இருக்கு. So you might use that for entry. Sometimes இங்கெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நான் 1 hourல இருக்கு. If you want to go more down, you can use 15 minutes as well. So time frame நீங்க மாத்த your entry will change and Fibonacci also will change. Okay? So இந்த FIBOவே நீங்க வந்து support and resistance வச்சீங்கன்னா இங்க வைப்பீங்க. இந்த இடத்துல. அப்புறம் இந்த இடத்துல. So இதெல்லாம் வந்து நம்ம support and resistance பாய்க்கிறோம். So இது வந்து நம்ம 1 hourல இருக்கும். Let's say we go to different time frame. Okay. Before I go there, candlestick pattern வந்து நம்ம இங்க வரும்போது என்ன அங்க candlestick pattern இருக்குன்னு பார்ப்போம். Let's say have a doji or reversal, something like that lah. Okay. அதான் மூணுத்தையும் நம்ம ஜாயின் பண்றதுல. Let's say நம்ம 4 hours போறோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்க இருந்து இங்க இழுத்தா அது இன்னும் சாலிடா இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா மார்க்கெட் வந்து இங்க இருந்து இது வரைக்கும் தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடம் டு இந்த இடம் ஒரு அப் ட்ரெண்ட் நேராக போகுது பாருங்க. ஸோ இதுதான் அந்த மூவ்மெண்ட். இப்போ நம்ம வந்து சம்டைம்ஸ் சில பேர் ஃபீவோ இங்கிருந்து இங்கே இழுப்பாங்க. இந்த இடம் டு இந்த இடம். இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல நீங்க M15 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும்ல. கீழே இருந்து நம்ம கொஞ்சம் ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். அப்புறம் இங்க இருந்து இங்க பார்ப்பாங்க. ஓகே, இந்த சின்ன ஷார்ட்ஸ் காட்டுறேன். சம்டைம்ஸ் நீங்க லாங் டைம் ஃப்ரேம் வெயிட் பண்ணக்கூடாது. எனக்கு உடனே வேணும்னா யூ கேன் யூஸ் த ஷார்ட் கேப்ல. அதாவது இந்த லோல இருந்து இந்த ஹை. ஸோ இந்த ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் உங்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்காது அந்த டைம்ல. I mean, you put already this high, right? So you won't know whatever happen going to happen. உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கும்போது you might put it until here 100 and this might be here. Okay. So once it comes, so கீழே you'll wait 50% வருதா இங்க வந்துருக்கு பாருங்க லேசா. I'm going to show you. ஸோ கரெக்டாக பாருங்க நம்ம மார்க் பண்ண இடமும் 70% கிட்ட வந்துட்டு ரிவர்சல் ஆயிருக்கு. So this is how you can use at small time frame. I said 50% up until 78. Okay, so this is going to be our entry level. So 61.8 plus 70% கிட்ட வந்துட்டு ரிவர்சல் ஆயிருக்கு சரிங்களா? ஸோ இந்த 3 பாயிண்ட் நீங்க மார்க் பண்ணிக்கணும். 61.8, 70, 78.2. ஸோ 61.8ல இருந்து to 78% வரைக்குமே இஸ் கன்சிடர் குட் என்ட்ரி ரெடி 3 ரேஞ்ச்ல. ஸோ இங்க என்டர் பண்ணிட்டு you see it goes back to the TP level already. So you never use this level ல பாருங்க கரெக்டா 2 நிமிஷம்ல திருப்பி ரிட்டர்ன் பண்ணுங்க. இது கூட TP பாய்க்கலாம். பட் since பேசிக்னால we going to cover what's important and how you going to start going இது பாய்க்கிறதுக்கு. ஏன்னா நீங்க இது பாய்க்க தான் உங்களுக்கு இன்னும் கேள்வி வரும். So once you have a question, then you ask me, then we go more deeper in this. So இது FIBO. ஓகே, இந்த இடத்துல நம்ம இப்போ கேண்டல்ஸ்டிக் பாய்ச்சோம்னா இது இருக்கா நீங்க பார்க்கணும். வேற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒண்டி ஒன்று தான் இருக்கு. இது ஒண்டி தான் வந்திருக்கு. இது சின்ன டைம் ஃப்ரேம்ல போனா இது மேபி ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அது பெரிய டைம் ஃப்ரேம் நீங்க கொண்டு வரணும். நம்ம மல்டி டைம் ஃப்ரேம் செஞ்சோம்ல அந்த மாதிரி. ஸோ இப்போ இங்க FIBO சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் we are using joining together to become one. ஸோ இப்படி ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுதா? இங்க ஒரு ரிஜெக்ஷன் கேண்டல் வந்துட்டு then it goes up. ஸோ இந்த சப்போர்ட்டை வச்சு நீங்க இங்க ட்ரேட் எடுத்திருக்கீங்க plus using FIBO. ஸோ this makes this entry valid. அதாவது இங்க இருந்து பாய் எடுக்கிறது. FIBO லெவலுக்குள்ளேயும் இருக்கு, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஏன்னா அடுத்துனா 78 கீழே இருக்கு பாருங்க. So I draw another one. It's below 78 ready. It's too low, rather than 78 கீழே போயிடுச்சு. So இது ஒண்டி தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. So now we have used combo thatலாம். FIBO and support resistance பாய்ச்சி we gonna take a trade. எங்க பாய்க்க போறோம்? 70 வரைக்கும் எடுக்கலாம். Or we gonna use 38 50. SL வந்து 78 கீழே. இது வரைக்கும் தான் SL. So இது வந்து first TP இருக்கும். If we took like here from support resistance. Okay. இது first TP. Second TP வந்து இங்க இருந்து it will be to top here 100. This will be your second TP. Okay. ஸோ இது நீங்க ட்ரேட் இங்க தான் வச்சிருக்கணும்ல. ஜஸ்ட் நான் இங்க வரைஞ்சி வச்சிருக்கேன் பக்கத்துல. ஸோ டிவி பாத்தீங்கன்னா இங்க வந்து ஹிட் ஆயிடுச்சுல. ஸோ ட்ரேடிங் வியூ பாருங்க. let me know once you use this, then I'll add more trades, more videos add பண்ணுவேன். then you'll have more knowledge. ஸோ இங்க நம்மளுக்கு கேண்டில்ஸ்டிக் சப்போர்ட் பண்ணியிருக்கா என்ன நீங்க அப்படியே கேண்டில்ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் வச்சும் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் வாட் we learn so far. இது எல்லா டைம் ஃப்ரேம்லயும் பாய்க்கலாம். நீங்க FIBO எங்க பாய்க்கலாம்னு கேட்டீங்கன்னா M5ல பாய்க்கலாம், M15ல பாய்க்கலாம், எனி டைம் ஃப்ரேம் பாய்க்கலாம். பட் மேக் ஷூர் ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோ. என்ன ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோ? இங்க இருந்து இங்க நீங்க மெஷர் பண்ணணும், இங்க இருந்து இங்க மெஷர் பண்ணணும். ஏன்னா இதுதான் உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆயிருக்கு.
இது திருப்பி கீழே இறங்கிடுச்சேன், அப்புறம் திருப்பி மேலே போயிருக்கேன். நீங்க இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கலாம், இல்ல இதுல இருந்து. புரியுதா என்ன சொல்றேன்னு? ஒரு மாடியூல் வந்து நீங்க அப்படிதான் பார்க்கணும். ஸோ இது எப்படி நீங்க பாக்குறீங்கன்னு நீங்க எக்ஸசைஸ் செஞ்சு எனக்கு அனுப்புனாவோ, இல்ல நம்ம ப்ராக்டிஸ் செய்யும் போது செஞ்சாவோ அப்பதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால தான் என் கிளாஸ்ல எல்லாமே வந்து ஐ டூ மோர் ஆன் ப்ராக்டிஸ், ஸோ தட் வென் யூ டூ மோர் ப்ராக்டிஸ் ஐ நோ வேர் யூ ஆர் மேக்கிங் மிஸ்டேக், ஐ நோ ஹவ் யூ ஆர் சீயிங் தி சார்ட். பிகாஸ் நான் பார்க்குற மாதிரி எல்லாரும் பார்க்க மாட்டீங்க. இப்போ நான் சொன்னதே சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. புரியலன்னா இன்னொரு வாட்டி வீடியோ பாருங்க. ஓகே, 2 வாட்டியாச்சும் பாருங்க அட்லீஸ்ட். ஏன்னா திஸ் இஸ் வெரி நியூ. இன்னும் உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா யூ ஜஸ்ட் கோ ரீச் ஃபிபோனாச்சி இல்ல இந்த பேசிக்ஸ்ல போயிட்டு கொஞ்சம் படிச்சு பாருங்க. அட்லீஸ்ட் யூ நோ வாட்ஸ் த பேசிக் அண்ட் ஹவ் தே ஆர் பீயிங் டன். ஸோ திஸ் லைக் டேக் இட் அஸ் அ இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஃபார் ஃபிபோனாச்சி அண்ட் கீழே காமெண்ட்ல சொல்லுங்க வாட் யூ திங்க் அபவுட் திஸ் வீடியோ. இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் அப்பீட் ஐம் கோயிங் அப்பீட் கொஞ்சம் அட்வான்ஸ் சொல்றதோட எப்படி சொல்றது, ஏன்னா ஐ கிவ் யூ மை லெவல்ஸ் ரெடி. அது ஐ திங்க் குட் இனஃப் பிகாஸ் யூ ஹேவ் அ குட் லெவல் டு யூஸ் ஃபார் ஃபிபோனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட். அண்ட் ப்ளஸ் ஐ ஷூ குட் எக்ஸாம்பிள்ஸ் வேர் யூ வாண்ட் புட் சப்போர்ட் ரெஜிஸ்டர் வச்சு. இது வந்து ஃபுல்லாக நேக்கட் சார்ட் தான் நம்ம பாய்க்கிறோம். வேற ஒரு இண்டிகேட்டர் ஒண்ணுமே இல்லை. இண்டிகேட்டர்னா அந்த டைம் கொடுத்தேன், அந்த இண்டிகேட்டர் ஒன்லி தான். இஃப் யூ வாண்ட் யூ கேன் புட் திஸ்ல, பட் இது இல்லாமல் கூட நீங்க ட்ரேட் பண்ணலாம். அது எதுக்குன்னா டு மேக் இட் ஈஸி. இது நமக்கு ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து பாக்குறீங்கன்னா யூ ஷுட் நோ வாட் ஐம் சேயிங். இன்னொன்று இது பார்த்துட்டீங்கன்னா ட்ரை டு டேக் மோர் ட்ரேட்ஸ் ஆன் டெமோ. மேக் ஷூர் யூ கெட் யூர் அக்கௌண்ட், டெஸ்ட் பண்ணி பாருங்க டெமோல. ஒன்ஸ் யூ கெட் யூஸ் டு இட் அண்ட் தென் வி கோ டு லைஃப் அண்ட் தென் I'll be doing more videos. ஏன்னா இது இன்னும் நிறைய இருக்கு. ஃபாரெக்ஸ் பத்தி பேசிட்டு போகலாம். பட் end for now and thank you and show some support and do it, give a comment, let me know what you think. Thank you guys.